வாங்க ரோஸ் செடிக்கு இன்றைக்கி உரம் போட போகிறோம். அது என்னான்னு பார்க்கலாங்களா. இன்றைக்கி வந்து பாருங்கள், எல்லாம் புல்லெல்லாம் நிறைய இருந்தது, எல்லாம் எடுத்துட்டேன். ரொம்ப தான் காலம் ரொம்ப அளவுக்கு மீறி மழைங்கிறதுனால நிறைய புல் தாங்க வருது செடியோட. செடி வந்து ரொம்ப அப்படியே மெலிஞ்சி போயிடுது, சரியாக வளர மாட்டேங்கிறது. எல்லாம் புல்லெல்லாம் பாருங்கள், வேர் ஜாஸ்தியாக இருக்குது. இது இன்னும் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ரொம்ப நாளாக இந்த 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 மாதிரி ஒரு இலை வருது. ஒருவேளை மண்ணிலேருந்து வந்ததா என்னன்னு தெரியல. இந்த மாதிரி இலை வருது, ஃபுல்லாக அப்படியே மூடிடுது செடியை. ஃபுல்லாக எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். ரொம்ப நல்லா இப்போ வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு உரம் போட போகிறோம். பாருங்கள், ரோஸு பாருங்கள் எவ்வளோ நல்ல கலராக வந்து டார்க் கலராக நல்ல கொத்து கொத்தாக வரப்போகுதுங்க. பாருங்கள் தளிர் எப்படி விட்டுருக்கு. இந்த டைமில் வந்து நான் வந்து ரேஷன் அரிசி எடுத்திருக்கேன். பாருங்கள், ரேஷன் அரிசி நல்லா பழுப்பு கலரில் இப்படி தான் கிடைக்கிறது. இதை வந்து நல்லா ஊற போட்டுடலாங்க. நல்லா ஊறட்டங்க. இது ஊறின பிறகு அதை வந்து செடிங்களுக்கு நல்லா இந்த மாதிரி கலரி விட்டுட்டு, ஒரு புல் இல்லாமல் நல்லா ஒரு 2 ஸ்பூனுங்க, நிறைய இல்லை, 2 ஸ்பூன் தூவி விடு பாருங்க. அப்புறம் பாருங்கள் எப்படி வருது. இதை போட்டுட்டு உரம் இன்றைக்கி நம்ம போடுறோம். இதை போட்டுட்டு வந்து நம்ம அப்புறம் பூ எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி தான் இருக்குது. ஃபுல்லாக நான் ஏற்கனவே போன வாரத்தில் கொஞ்சம் ஒரு மந்த்லி ஒரு முறை இல்லைன்னா வந்து 2 மாதத்துக்கு ஒரு முறை இப்படி நிறைய ஒரு 2-3 ஸ்பூன் வந்து அப்படி போட்டு விடுங்க. கொஞ்சம் நல்லா ஸ்டெம்பெல்லாம் வந்து நல்லா திக்காக வளர ஆரம்பிக்குது. பாருங்கள், இது மெல்லிஸாக இருக்குது. இது பாருங்கள் இப்போ எப்படி நம்ம இந்த உரம் போட்ட பிறகு எப்படி இருக்குது பார்ப்போம். பவளமல்லி பாருங்கள் எப்படி கொட்டி கிடுங்க. எல்லாம் பூத்து முடிச்சிச்சு, நிறைய புது விட்டுடுச்சு பவளமல்லி. பாருங்கள், இந்த ஸ்டெம் பாருங்கள், நிறைய எவ்வளோ பூத்து இருக்கு பாருங்கள். பூ அப்படி கொட்டி நிற்குது. பாருங்கள், அரிசி பாருங்கள் நல்லா ஊறிட்டு. இந்த மாதிரி ஊறின பிறகு நம்ம வந்து 2 ஸ்பூன் போட்டுடலாங்க. போட்டுட்டு ஒரு கலர் கம்பியில் வந்து ஒரு கலரை விட்டுடலாம். இந்த மாதிரி போட்டு பாருங்கள், நல்லா அப்படியே பிச்சு கட்டிட்டு வரோங்க தளிர். ஏற்கனவே நான் போட்டதுனால தான் இப்படி வந்திருக்கு. சரி, இப்போ ஒரு வீடியோ போடலாம் இதை போட்டு அப்படின்னு பார்த்துருக்கேன்.